இன்னைக்கு வந்து நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்களா? என்ன ரெசிபி பண்ண போறீங்க? இன்னைக்கு ஒரு கேரளா டிஷ் பண்ண போறேன். பைனாப்பிள் புளிச்சேரி. இது வந்து ஆக்சுவலா நம்ம நாள் கிழமைலாம் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு பைனாப்பிள்ல வச்சு பண்றேன். பட் ஜெனரலா அது வந்து வெள்ளை பூசணிக்காய், வெள்ளரிக்காய் அதை வச்சும் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பைனாப்பிள் பட் கொஞ்சம் ஆஃப் சீசன் தான். பட் இருந்தாலும் அதை எனக்கு ட்ரை பண்ணணும்னு இருந்தது. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சமையல் பாக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர். பட் பேசிக்கலி ஐ எம் மியூசிஷியன். நான் குழந்தைகளுக்குலாம் பாட்டு சொல்லி தரேன், பாட்டு கிளாஸ்லாம் எடுக்கிறேன், கச்சேரி எல்லாமும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்ப நம்ம வந்து இப்போ தை வெள்ளிக்கிழமை தானே, ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாடுங்க. சரி. श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अम्बिके भुवनेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अम्बिके भुवनेश्वरी आगमवेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी नाद कंकण नटराज मनोहरी ज्ञान विघ्नेश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अम्बिके. சூப்பர், ரொம்ப நல்லா பாடுனேன். ரொம்ப நல்லா பாடுனேன். இப்போ நம்ம வந்து அந்த பாட்டோடவே வந்து அந்த வைப்ரேஷனோடய நம்ம வந்து பைனாப்பிள் புளிச்சேரிக்கு தேவையானதை பார்த்துடலாம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. பைனாப்பிள் புளிச்சேரி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பைனாப்பிள் புளிச்சேரி செய்ய தேவையான பொருட்கள்: பைனாப்பிள் 1 கப், தேங்காய் 1/2 கப், தயிர் 1 கப், வெல்லம் 1 டீஸ்பூன், வரமிளகாய் 1, சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். பைனாப்பிள் புளிச்சேரி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல நம்ம அந்த பைனாப்பிளை வேக வைக்கணும். ஓகே, இப்போ பைனாப்பிள் சேர்த்துடலாமா? பைனாப்பிளை இதில் வேக விட்டுட்டு நல்ல பழமாக இருக்கணும் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் பழமாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஆஃப் சீசன். ஓகே, அதனால் நம்ம ஒரு உப்பு இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு. ஓகே, மஞ்சள் பொடி. அதாவது பைனாப்பிளில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கணும். ஓகே, முடிச்சுலாமா? இப்போ இது வேகட்டும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? அடுத்தது அதில் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த பல்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம அந்த பைனாப்பிளை வந்து கொஞ்சம் மிக்சியில் அரைச்சுட்டு அதையும் இதோட சேர்த்துடலாம். ஓகே, அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். நாம ஃபர்ஸ்ட் வந்து பைனாப்பிள் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து தனியாக அரைச்சி விழுதா வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், மஞ்சள் பொடி இந்த 4த்தையும் சேர்த்து அரைச்சி வெண்ணையாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ முதல்ல நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் வந்து பைனாப்பிள் வந்து ரெடி ஆயிருக்கும். நம்ம வந்து பைனாப்பிளை தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், மஞ்சள் பொடி போட்டு அதுவும் அரைச்சாச்சு. பைனாப்பிளும் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும் நமக்கு இல்லையா? இப்போ எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும், என்னன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்தே அரைச்சிருக்கலாமே, தனித்தனியாக எதுக்கு அரைச்சோன்னு யோசிப்பா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? தனியாக அரைச்சிட்டோம். இப்போ அதை வேகும் போதே இதை போட்டோன்னா அதோட இன்னும் கொஞ்சம் ஒரு பல்ப் எக்ஸ்ட்ரா ஒரு கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம். பாருங்க, பைனாப்பிள் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருது. இப்போ வெறும் பைனாப்பிள் மட்டும் அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுத மட்டும் சேர்த்து ஒரே ஒரு கொதி சேர்ந்தாப்புல வரத்துக்கு தான். அப்புறம் வந்து இதோட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2 பீஸ் வெல்லம் வந்து எதுக்காக சேர்க்கறோம்னு ஒரு வந்து ஒரு ஸ்வீட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா தயிர்ல ஒரு புளிப்பு இருக்கு இல்லையா? தயிர்ல புளிப்பு இருக்கிறதுனால இது ஒரு ஸ்வீட் அண்ட் அந்த மாதிரி நல்லா இருக்கும், நல்ல காம்பினேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி
இது ஒரே ஒரு கொதி வரட்டும். இந்த சமையல் வந்து எப்ப யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? இது ஒண்ணும் இல்ல, நாம பொதுவான சமையல். பொதுவான சமையல் தான். கேரளால அப்கோர்ஸ் இதெல்லாம் ரொம்ப காமன். பைனாப்பிள் புளிச்சேரி ஃபேவரட் டிஷ் அவ்வளவுதான். இப்ப அரைச்ச விழுதியே சேர்த்துட்டோம், மூடி வச்சிடலாம். அது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நீங்க வந்து கிளாஸஸும் பாட்டு கிளாஸும் எடுக்கிறீங்க, அதே மாதிரி கச்சேரியும் பண்றீங்க. அது தவிர உங்க பொண்ணும் நல்லா பாடுவான்னு சொன்னீங்க. ஸோ அவளுக்கும் கச்சேரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்துல வந்து சமையலை வந்து எப்படி பிளான் பண்ணிக்கிறீங்க? பிளானிங் ரொம்ப ஈஸி தான். இந்த ப்ரீவியஸ் டே நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி இது பண்ணியாச்சுன்னா அது மாதிரி பிளான் பண்ணி குவிக்கா பண்ணிடுவேன் சமையல்லாம். நார்த்ல இருக்கிறதுனால நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸும் பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி பண்ணி பண்ணி பழக்கத்துல வந்துட்டோம். ஓகே ஓகே. இதுக்கு ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. நார்மலாவே ஒரு ஸ்வீட் திடீர்னு நினைச்சா ஒரு ஸ்வீட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமா. இப்போ நீங்க சமைக்கிறதுக்குன்னு கத்துட்டு இருப்பீங்க இல்லையா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரெசிபி வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? நன்னா நினைவு இருக்கு. ஸோ கல்யாணம் when I got married அந்த சமயத்துல எனக்கு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணுறதுன்னு ரொம்ப பிடிக்கும். அது நன்னா வரணுமேனு. ஸோ அதுதான் முதல்ல ட்ரை பண்ணினது நான். அண்ட் என்னோட ஹஸ்பண்ட்க்கு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரொம்ப பிடிக்கும். அரைச்சி விட்ட சாம்பார் அண்ட் பொடி மாஸ் அந்த காம்பினேஷன். ஸோ அதை ரொம்ப ஸ்ரத்தையா இவன் நன்னா பண்ணி அவருக்கு போடணுமேனு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நிறைய அதுதான் நன்னா வந்தது. எங்க பாட்டி ஒரு டிப்ஸும் கொடுத்தாங்கல்ல. அஃப்கோர்ஸ் அம்மா ரொம்பவே நன்னா பண்ணுவாங்க. அந்த டிப்ஸ் எங்களுக்கு கூட சொல்லலாம். ஷியோர் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அரைச்சி விட்ட சாம்பார் ஒண்ணும் இல்ல, அதான் நம்ம வறுக்கும் போது எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பா, வறுக்கும் போது நிழல்லாம் அடுப்ப வச்சு கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, வெத்த மிளகா, பெருங்காயம் அத நன்னா சிம்மில வச்சு அழகா வறுக்கணும். அதுலதான் இருக்கு விஷயமே. அதை வறுத்துட்டு அப்புறம் தேங்காய் லேசா வறுத்துட்டு தேங்காய் லாஸ்ட்ல கடைசியில போட்டுட்டு பச்சை இது மட்டும் ஈரப்பதம் போதும். கடைசியில அது வறுத்துட்டு அதையும் சேர்த்து அந்த ஹீட்லயே அது அதோட வாட்டர் எல்லாம் போயிடும். சோ அதை நன்னா அரைக்கணும் மையா. அதையும் நன்னா வெண்ணையா அரைச்சு அப்புறம் நம்ம புளிய அப்கோர்ஸ் புளியும் நன்னா இருக்கணும். அரைச்சா மாத்திரம் போறது, புளியும் கரெக்டா எடுக்கணும். எல்லாமே அந்த ப்ரொபோர்ஷன் கரெக்டா எடுக்கணும். சோ அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு கொதி வந்துருது இல்லையா? அடுத்தது சேர்த்துடலாமா? அதை சேர்த்துடலாம். ஓகே. இப்போ நம்ம அதை அரைச்சதை சேர்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், மஞ்சள் பொடி. கரெக்ட். இதை நல்லா ஒரு கிளறி கொடுக்கலாம் அப்படி. ஓகே. இதுக்கும் ஒரு கொதி அவ்வளோதான். இதுக்கும் ஒரு கொதி. அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் வேணும்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜெனரலாவே நம்ம ஸ்டீம்டு ரைஸ் இல்ல ஹாட் நல்ல சுட சுட சாதத்துல இத அப்படியே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இது ஆயிடுத்து. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஒரு புளிச்ச தயிர் இதுல சேர்க்கணும். இது என்ன பண்ணணும், அந்த புளிச்ச தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் சிம் ஆஃப் பண்ணிக்கணும். ஏன்னா சூட்டோட தயிர் சேர்க்க முடியாது, பிரிஞ்சிடும். அதனால நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறினோடனே இத தயிர் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த தாளிச்சு கொட்டணும். தேங்காய் வந்து ஆமா இப்போ ஒரு கொதி வந்தாச்சு இல்லையா? ஆஃப் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ஆறணும். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பைனாப்பிள் புளிச்சேரி வந்து ரெடி. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அரைச்ச விழுதியும் சேர்த்து ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் தயிர் சேர்த்துக்கணும். அதனால கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுது இல்லையா? நம்ம தயிர் சேர்த்துடலாமா? தயிர் சேர்த்துடலாம். அந்த ஸ்பூன் இந்த தயிர் வந்து புளிச்சு இருக்கணும், ஆனா ரொம்ப புளிப்பும் இருக்கும். ஓகே ஓகே. மாடரேட்டா ஒரு புளி இருந்தா நல்லா இருக்கும். அந்த வெல்லத்தோட ஒரு டேஸ்டும் அதுல ஜெல் ஆகி நல்லா இருக்கும். கரெக்ட். இப்போ நம்ம இது சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலா என்னன்னா நம்ம இதுக்கு ஒரு தாளிச்சு கொடுத்தோம். ஓகே. ஆமா, தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கணும். அதான் அவளோட ஸ்பெஷாலிட்டி. தேங்காயும் தேங்காய் எண்ணெயும் தான் நிறைய யூஸ் பண்ணுவா. ஆமா, கரெக்ட். இப்போ இதுல நம்ம தேங்காய் எண்ணெய் விடலாம். கொஞ்சம் ஜெனரஸா விடலாம். ஓகே ஓகே, விடுங்க. சிலதுக்கெல்லாம் கொஞ்சம் இருந்தாதான் நல்லா இருக்கும், அந்த எண்ணெய் இருந்தாதான். இப்போ நம்ம கடுகு போட்டு நல்ல சுட சாதத்துல பிசைஞ்சிட்டு பருப்பு புளி தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெந்தயம் சேர்த்திருக்கோம். இப்போ வெந்தயம் சேர்த்திருக்கோம். இப்போ வந்து அதுல நம்ம கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வரமிளகா சேர்க்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை, கருவேப்பிலை. இதுல வந்து இப்போ இந்த கலருக்கு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஒரு மிளகாப்பொடி கார மிளகாப்பொடி போட்டு அதை ஃபுல்லா விட்டுருங்க. கார்னிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.
சூப்பர். பைனாப்பிள் புளிச்சேரி வந்து ரெடி. இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடுவோம் நாம. இதுல வந்து பைனாப்பிள் சேர்த்திருக்கோம். நீங்க வந்து மாம்பழம் கூட சேர்க்கலாம். மாம்பழம் மோர் குழம்புன்னு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்க மாம்பழம் கூட இதுல சேர்க்கலாம். கரெக்ட், நல்லா இருக்கும். அந்த வெள்ளரிக்காய், மாம்பழம், வெள்ளரிக்காய் இல்ல பூசணிக்காய் எது வேணாலும் நம்ம சேர்த்து பண்ணலாம். வெண்டைக்காய் அதெல்லாம் சேர்க்கறதா இருந்தா கொஞ்சம் லைட்டா வந்து தேங்காய் எண்ணெயில வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிட போறோம். இந்தாங்க. பைனாப்பிள் புளிச்சேரி செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல பைனாப்பிள் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டுட்டு கொஞ்சமா உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு மூடி வச்சிருங்க. அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து பைனாப்பிள் ஒரு ஸ்லைஸ், அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி அதையும் அரைச்சி விழுதா தனியா வச்சுக்கணும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பைனாப்பிள் வெந்து ரெடியா இருக்குமா, நம்ம வந்து பைனாப்பிள் அரைச்ச விழுது வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து ஒரு கொதி விடுங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சப்பொடி அந்த அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து தயிர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, சிலிப்பி வச்சிருப்போம் தயிர், அதையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பக்கம் வந்து ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா வந்து ரெட் சில்லி பவுடர் அதையும் போட்டுட்டு பைனாப்பிள் புளிச்சேரியில சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய பைனாப்பிள் புளிச்சேரி ரெடி. எங்களோட ரசிகா ருசிகேக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு பைனாப்பிள் புளிச்சேரி பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நாள் கிழமையில பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். எனி அக்கேஷன் நம்ம வந்து பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, இதுக்கு வந்து நல்லா தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு பருப்புசிலி இல்லைன்னா காரக்கறி இதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த பைனாப்பிள் புளிச்சேரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஹாட் ஸ்டீம் ரைஸ், சூடாக சாதம் வடிச்சு அதோட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஜெயா டிவி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சித்ரா மேடம்க்கு ரொம்ப நன்றி. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிகா ருசிகா.